அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வானதை எதிர்த்த வழக்குக்கு தடையில்லை என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே தடை விதித்த உத்தரவை திரும்பப் பெற்றது சென்னை உயர்நீதிமன்றம். சூரியமூர்த்தி தரப்பில் தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது என்று மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார். மதன், விவரங்கள். நந்தா, கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்தும் பொதுக்குழு தீர்மானம் எதிர்த்தும் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த ஒரு மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து கடந்த ஜூலை மாதம் அந்த உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி பாலாஜி உரிமையியல் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதித்தார். அதே போல சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கின் விசாரணைக்கும் ஒரு இடைக்கால தடையும் விதித்திருந்தார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று சூரியமூர்த்தி தரப்பில் கேவியட் மனு ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்து இன்று நீதிமன்றத்தின் கவனத்தில் கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கை நீதிபதி டிவி பாலாஜி முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்த போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில், அதாவது சூரியமூர்த்தி கட்சியின் உறுப்பினர் அல்ல எனவும் இந்த வழக்கை தாக்கல் செய்ய அவருக்கு உரிமை இல்லை என்று வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. ஆனால் சூரியமூர்த்தி தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளதை மறைத்து தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தை தவறாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பயன்படுத்தியுள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டது. இதையடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உரிமையியல் நீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கின் விசாரணைக்கும் வழக்கை நிராகரிக்க மறுத்த உத்தரவுக்கும் இடைக்கால தடை விதித்த அந்த ஒரு உத்தரவை தற்போது நீதிபதி பி பாலாஜி திரும்ப பெற்றுக் கொண்டார். அதே போல இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. நன்றி மதன், விவரங்களுக்கு.